அது கேரளாவோட இயற்கை எழில் கொஞ்சம் இடுக்கி மாவட்டத்தோட மூணார். ரொம்ப பரபரப்பான சுற்றுலா தலமான மூணார்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2006வது வருஷம் ஜூன் 18 அன்னைக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் கால் வந்ததுமே அங்க இருந்த போலீஸ்காரங்க ஜீப்பை எடுத்துக்கிட்டு வேகமா மூணார்ல இருக்கிற குண்டலா ஏரி பகுதிக்கு போனாங்க. அவங்க அங்க போகும்போது குறிப்பிட்ட ஒரு இடத்துல மக்கள் கூட்டமா நின்னுகிட்டு இருந்தாங்க. போலீஸ் அந்த கூட்டத்தை விலக்கி விட்டு அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவுல இரத்த காயங்களோட ஒரு இளைஞர் இறந்து கிடந்தாரு. அவருக்கு பக்கத்துல அவருடைய மனைவி அழுதுகிட்டு இருந்தாங்க. போலீஸ் அவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்க என்னோட பேரு வித்யாலட்சுமி, நானும் என்னுடைய கணவர் அனந்தராமனும் இங்க உட்கார்ந்து இயற்கை காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ என்னோட கணவர் சிறுநீர் கழிக்கணும்னு பக்கத்துல இருந்த ஒரு மறைவான பகுதியை நோக்கி போனாரு. அவர் அங்க போனதும் திடீர்னு எங்கேயோ இருந்து வந்த 2 மலையாளக்காரங்க என்னுடைய கணவரை கடுமையா தாக்குனாங்க. தடுக்க போன எண்ணெயும் அடிச்சு என்கிட்ட இருந்த நகைகளையும் பிடுங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய கணவர் கழுத்துல இருந்த செயினையும் பறிச்சுட்டு அவரை கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டாங்கன்னு சொன்னாங்க. சரி, வித்யாலட்சுமி தவிர இந்த கொலையை அந்த பகுதியில் நேரில் பார்த்த சாட்சி யாரும் இருக்காங்களா அப்படின்னு அங்கே இருந்த எல்லார்கிட்டையும் போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பகுதியில் இருந்த எல்லாரையும் விசாரிச்சதுல இந்த கொலையை நேரில் பார்த்த சாட்சி யாருமே இல்லை அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. வேற மாநிலத்துக்காரர் கேரளாவில் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதனால இந்த கொலை மிகப்பெரிய விஷயமா பேசப்படும். வித்யாலட்சுமி தவிர இந்த கொலையை பார்த்த சாட்சிகள் யாரும் இல்லாத நிலையில கிடைச்ச ஒரு சில தடயங்களை வச்சு இந்த கேஸை எப்படி முடிக்க போறோம் அப்படின்னு கேரளா போலீஸ் ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க. அப்போ அங்க வந்த ஒரு ஆட்டோவில் இருந்து இறங்கின ஒரு ஆட்டோ டிரைவர் போலீஸ் கிட்ட வந்து, சார், நான் இந்த கொலையை நேர்ல பார்க்கல. கொலை செய்யப்பட்ட அனந்தராமனையும் அவங்க மனைவி வித்யாலட்சுமியையும் எனக்கு தெரியாது. அவங்கள நான் பார்த்தது கூட கிடையாது. ஆனா எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை போலீஸ் கிட்ட சொன்னாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த போலீஸோடைய கவனமுமே வித்யாலட்சுமி மேல திரும்பிச்சு. தன்னோட கணவரை கொலை பண்ணிட்டாங்களேன்னு வித்யாலட்சுமி பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஆட்டோ டிரைவர் சொன்ன விஷயங்களை கேட்டதுக்கு அப்புறம் அந்த அழுகையில ஒரு செயற்கைத்தனம் இருக்கிறத போலீஸ் கவனிச்சாங்க. இந்திய குற்ற வழக்குகள் வரலாற்றிலேயே ஒரு வழக்குல ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் முதல் முறையா ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருந்த 2006 மூணாறு ஹனிமூன் கேஸ்னு அழைக்கப்படுற ஆடிட்டர் அனந்தராமன் கொலை வழக்கை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன. போலீஸ் கிட்ட வந்து தகவல் சொன்ன அந்த ஆட்டோ டிரைவர் பேரு அன்பழகன். அவர் போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருந்தார்னா, சார், என்னோட ஆட்டோவில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 இளைஞர்கள் குண்டலா ஏரி பகுதிக்கு போகணும்னு சொல்லி ஏறினாங்க. குண்டலா பகுதி வந்ததும் மொபைலில் யாருக்கோ கால் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் சரியாக டவர் கிடைக்காததால என்னோட ஃபோனை வாங்கி தான் சார் பேசினாங்க. அப்போது அவங்களோட ஃபோனில் டவர் இருக்கான்னு செக் பண்ண நான் வாங்கி பார்த்தேன். அந்த சமயத்தில் வித்யா அப்படின்னு சேவ் பண்ண நம்பரில் இருந்து டேம் பக்கம் வாங்க அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு. ஃபோனை செக் பண்ணுற அவசரத்தில் அந்த மெசேஜை நான் படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஃபோனை வாங்கிட்டு என்னை இங்கேயே வெயிட் பண்ண சொல்லிட்டு போனாங்க. அவங்க குண்டலா பகுதிக்கு போகணும்னு சொல்லும்போது ரொம்ப அமைதியாக எந்த பதட்டமும் இல்லாமல் இருந்தாங்க. அவங்கள நான் இறக்கி விட்ட பகுதி ரொம்ப மரங்கள் அடர்ந்து இருந்ததால் அவங்க கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் தான் அவங்கள என்னால் பார்க்க முடிஞ்சுது. கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப வேகமாக ஓடி வந்து என்னோட ஆட்டோவில் அவங்க ஏறினாங்க. ரிட்டர்ன் போகும்போது அவங்க ரொம்ப பதட்டத்தில் இருந்தாங்க. எப்படியாச்சும் இன்னைக்கே மூணாரில் இருந்து கிளம்பிடணும், இங்கே நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேசின விதங்களை வச்சு பார்க்கும்போது அவங்க செய்யக்கூடாத ஏதோ ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஆனா இன்னைக்கு இந்த பகுதியில கொலை நடந்ததுக்கு அப்புறமா என்னோட ஆட்டோவில் வந்த அந்த 2 நபர்களும் இந்த கொலைக்கு காரணமான குற்றவாளிகளா இருப்பாங்க அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அவங்கள மூணார்ல இருக்கிற ஒரு லாட்ஜ் கிட்ட தான் சரி இறக்கி விட்டேன். அவங்க அந்த லாட்ஜுக்குள்ள தான் போனாங்க அப்படின்னு ஆட்டோ டிரைவர் அன்பழகன் போலீஸ் கிட்ட சொன்னாரு. அதுக்கு போலீஸ் இறந்து போன அனந்தராமனுடைய மனைவியும் நீங்க சொன்ன மாதிரி தான் 2 மலையாளக்காரங்க தன்னுடைய கணவரை கொன்னுட்டதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வித்யாலட்சுமி சொன்ன அந்த 2 பேரோட அங்க அடையாளங்களை ஆட்டோ டிரைவர் அன்பழகன் கிட்ட சொன்னாங்க. இதை கேட்ட ஆட்டோ டிரைவர் ஒரு நிமிஷம் குழம்பி போய் நின்னாரு. என்ன ஆச்சுன்னு போலீஸ் கேட்டதுக்கு, சார், நீங்க மலையாளக்காரங்கன்னு சொல்றீங்க, ஆனா என்னோட ஆட்டோவில் வந்தது தமிழ்காரங்க தான் சார். அவங்க நல்லா சென்னை தமிழ் பேசினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஆட்டோக்காரர் தெளிவா தமிழ் இளைஞர்கள்னு சொல்லும்போது இந்த பொண்ணு எதுக்காக மலையாளக்காரங்கன்னு மாத்தி சொல்லணும்? ஒருவேளை கொலையாளிகளுக்கு உதவி பண்ண அந்த மூணாவது நபர் அனந்தராமனுடைய மனைவி வித்யாலட்சுமி தானோ அப்படின்னு போலீஸுக்கு சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சுது. மேலும் அந்த பகுதியில் கிடைச்ச சில தடயங்களையும் வித்யாலட்சுமி சொன்ன சில விஷயங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப முரண்பாடாக இருந்துச்சு. அப்போ அனந்தராமனுடைய மொபைலை போலீஸ் செக் பண்ணாங்க. அவரோட ஃபோனை செக் பண்ணதில் அவருடைய கால் டீட்டெயில் எல்லாமே தெளிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வித்யாலட்சுமியோடைய ஃபோனை போலீஸ் வாங்கி பார்த்தாங்க. அதில் அனந்தராமன் கொலை செய்யப்பட்டதா சொன்ன டைமுக்கு அப்புறமா வித்யாலட்சுமி ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு 10 நிமிஷங்கள் கிட்ட பேசியிருக்கிறத போலீஸ் கவனிச்சாங்க. ஆனா அந்த நம்பர் அனந்தராமனோட குடும்பத்தை சேர்ந்தவங்களோடதோ வித்யாலட்சுமி குடும்பத்தை சேர்ந்தவங்களோடதோ இல்லை. மேலும் அதே நம்பருக்கு வித்யாலட்சுமியோடைய நம்பர்ல இருந்து டேம் பகுதிக்கு வாங்க, பிளான் எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரியான சில மெசேஜ் இருக்கிறத போலீஸ் கவனிச்சாங்க. இதன் மூலமா யாரோ அடையாளம் தெரியாத மலையாளக்காரங்க வந்து தன்னோட கணவரை கொலை பண்ணிட்டு நகையை பறிச்சுட்டு போயிட்டாங்கன்னு வித்யாலட்சுமி சொன்ன எல்லாமே பொய்யான விஷயங்கள். உண்மையிலேயே இந்த கொலை சம்பவத்துக்கு பின்னாடி வித்யாலட்சுமி இருக்காங்க அப்படிங்கிறத கேரளா போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. இதை தொடர்ந்து வித்யாலட்சுமியையும் ஆட்டோக்காரர் அன்பழகன் சொன்ன லாட்ஜுக்கு போய் அங்க இருந்த அந்த 2 தமிழ் இளைஞர்களும் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. அந்த விசாரணையில அதிர்ச்சியூட்டக்கூடிய பல உண்மைகள் வெளிவந்துச்சு. சென்னை பம்மல் பகுதியை சேர்ந்தவங்க தான் 24 வயசான வித்யாலட்சுமி. இவரும் இதே பகுதியை சேர்ந்த 24 வயசான ஆட்டோ டிரைவரான ஆனந்தும் சின்ன வயசுல இருந்தே நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க. இவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா இவங்களுடைய நட்பு காதலா மாறுச்சு. ஒரு கட்டத்துல இவங்களுடைய காதல் 2 பேருடைய வீட்டுக்குமே தெரிய வந்துச்சு. ஒரு வசதியான பிராமண ஐயங்கார் குடும்பத்தை சேர்ந்த தங்களுடைய பொண்ணு வித்யாலட்சுமி ஒரு ஆட்டோ ஓட்டுற கிறிஸ்துவ இளைஞரை காதலிக்கிறத வித்யாலட்சுமியோடைய பெற்றோர் ஒரு அவமானகரமான விஷயமா பார்த்தாங்க. இதனால வித்யாலட்சுமிக்கு வரன் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படி வரன் பார்க்கப்பட்டதுல வித்யாலட்சுமியோட கொடூரமான கைகளில் வந்து சிக்கினவர் தான் அவங்களுடைய தூரத்து உறவினரான 30 வயசான அப்பாவி இளைஞர் அனந்தராமன். சென்னை அனகாபுத்தூர் பகுதியை சேர்ந்த 30 வயசான அனந்தராமன் சென்னையில் இருக்கிற ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஆடிட்டராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. வித்யாலட்சுமியை பார்த்ததுமே அனந்தராமனுக்கு பிடிச்சி போக அவங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்தில் ஆனந்துடனான காதலை கைவிட முடியாத நிலையில இருந்த வித்யாலட்சுமி இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேணாம்னு முடிவெடுக்க வேண்டாம், இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னு யோசிச்சாங்க. ஆனால் இந்த கல்யாணத்துக்கு அப்புறமா இதுக்கு ஒரு முடிவு கட்ட ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போட்டாங்க வித்யாலட்சுமி மற்றும் ஆனந்த். இதை தொடர்ந்து 2006 ஜூன் 7ஆம் தேதி சென்னையில் அனந்தராமன் வித்யாலட்சுமியோடைய கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அனந்தராமன் கிட்ட வித்யாலட்சுமி நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹனிமூனுக்கு மூணாருக்கு போகலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த மூணாறு பயணம் ஒரு ஹனிமூன் பயணம் கிடையாது, அதுதான் அனந்தராமனோட இறுதி பயணம் அப்படிங்கிறது அப்போ அவருக்கு தெரியாது. அவங்க ஹனிமூன் கிளம்புனதுக்கு அடுத்த நாளே சென்னையில் இருந்து ஆனந்தும் அவருடைய நண்பரான அன்புராஜும் மூணாருக்கு கிளம்புனாங்க. அனந்தராமன் வித்யாலட்சுமி தம்பதி கேரளாவில் குருவாயூர் கோயிலை எல்லாம் சுற்றி பார்த்ததுக்கு அப்புறமா ஜூன் 17ஆம் தேதி மாலை மூணாருக்கு வந்தாங்க. நைட் அங்கே இருந்த ஒரு ரெசார்ட்ல தங்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் காலை, அதாவது ஜூன் 18 அன்னைக்கு வித்யாலட்சுமி ஆனந்த் போட்ட திட்டத்தின்படி அனந்தராமனை குண்டலா டேம் பகுதிக்கு வித்யாலட்சுமி கூப்பிட்டு போனாங்க. குண்டலா டேம்ல படகு சவாரி செஞ்சதுக்கு அப்புறமா பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு அவங்க 2 பேரும் போனாங்க. அதே சமயத்தில் தன்னுடைய காதலனான ஆனந்துக்கு நீ இப்போ வந்தா சரியா இருக்கும் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ரொம்ப நேரமாக அவங்க அங்கே இருந்த ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அனந்தராமன் நீ இங்கேயே இரு, நான் சிறுநீர் கழிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த ஒரு மறைவான பகுதிக்கு போயிருக்காரு. அந்த சமயத்தில் அங்கே வந்த ஆனந்தும் அன்புராஜும் அனந்தராமனை தாக்கி கழுத்தில் இருந்த செயினை அறுத்து மேலும் அவர் கழுத்தில் இருந்த கேமராவோட நெக் ட்ராப்பால் அவர் கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க. வித்யாலட்சுமியும் தான் வச்சிருந்த ஒரு தங்க செயினை அவங்க கிட்ட கொடுத்து நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேரும் அந்த ஏரியாவை விட்டே கிளம்பிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் வித்யாலட்சுமி அலறிக்கிட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களை கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா தான் போலீஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க.
வித்யாலட்சுமி இவ்வளவு தகவல்களையும் ஆனந்துக்கு கொடுத்தும் ஏன் அந்த மொபைல் போன்ல இருந்த எந்த ஒரு எஸ்எம்எஸ்ஐயோ கால் டீட்டெயிலையோ ரிமூவ் பண்ணாம இருந்தாங்கன்னா, அந்த கொலை நடந்த அந்த 2006வது வருஷம் வரைக்கும் எந்த ஒரு கேஸ்லயுமே ஒரு கொலை வழக்குல மொபைல் மாதிரியான ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் ஒரு மிகப்பெரிய ஆதாரமா கருதப்படல. அதனால தான் வித்யாலட்சுமி அதை ஒரு பெரிய விஷயமா கணக்குல எடுத்துக்காம ரொம்ப அஜாக்கிரதையா இருந்திருக்காங்க. கைது செய்யப்பட்ட அந்த 3 பேர்ல ஆனந்த் முதல் குற்றவாளியாகவும், அன்புராஜ் 2வது குற்றவாளியாகவும், வித்யா 3வது குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட்டாங்க. கேரளாவில் இருக்கிற தொடுபுழா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்துச்சு. இந்த வழக்குல 73 பேர் சாட்சிகளா சேர்க்கப்பட்டாங்க. வித்யா, ஆனந்த் மற்றும் 3வது ஆட்டோ டிரைவர் அன்பழகன் ஆகியோருடைய செல்போன் முக்கிய சாட்சிகளா சேர்க்கப்பட்டுச்சு. இந்த சாட்சியத்தை கோர்ட்டும் ஏத்துக்கிட்டாங்க. 3 பேரும் கைது செய்யப்பட்ட 88வது நாள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுச்சு. கொலையோட தீவிரத்தை கருதி கைது செய்யப்பட்ட 3 பேருக்கும் கடைசி வரைக்கும் ஜாமீன் வழங்கப்படவே இல்லை. சுமார் 2 மாசங்களா தொடுபுழா கூடுதல் செஷன்ஸ் கோர்ட்ல நடந்த இந்த வழக்கோட தீர்ப்பு 2007 செப்டம்பர் 1 அன்னைக்கு வழங்கப்பட்டுச்சு. அரசு வக்கீல் ஷாஜி குரியன் என்ன சொல்லியிருந்தார்னா, அனந்தராமன் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு. இதுக்கான காரணங்கள் தெளிவா நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதனால வித்யா உள்ளிட்ட 3 குற்றவாளிகளுக்கும் அதிகபட்ச தண்டனையா தூக்கு தண்டனை வழங்கணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. வித்யாலட்சுமி, ஆனந்த், அன்புராஜ் சார்பில் ஆஜரான வக்கீல்கள் குறைஞ்சபட்ச தண்டனையை வழங்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. தீர்ப்பு வழங்கப்பட்ட அன்னைக்கு அனந்தராமன் கூட ஹனிமூன் வந்திருந்த அன்னைக்கு போட்டிருந்த அதே ட்ரெஸ்ல தான் வித்யா கோர்ட்டுக்கு வந்திருந்தாங்க. சிறைக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பருமனா இருந்த வித்யா தீர்ப்பு வழங்கப்பட்ட அன்னைக்கு ரொம்ப மெலிஞ்சு போயிருந்தாங்க. இதுக்கப்புறமா நீதிபதி ஜனார்த்தனன் தண்டனை விவரத்தை அறிவிச்சாரு. அதுல வித்யா மற்றும் ஆனந்துக்கு தலா இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கிறதாகவும், அன்புராஜுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறதாகவும் அவர் அறிவிச்சாரு. ஆனந்துக்கு ஆயுள் தண்டனை தவிர 10,000 அபராதமாகவும், இதை கட்ட தவறுனா மேலும் 2 ஆண்டுகள் அவர் சிறை தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னும், 2வது குற்றவாளியான அன்புராஜுக்கு 5,000 அபராதமாகவும், செயின் திருடின வழக்குல 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கிறதாகவும், 3வது குற்றவாளியான வித்யாவுக்கு முதல் ஆயுள் தண்டனையோட சேர்த்து 50,000 அபராதமா விதிக்கிறதாகவும், இதை செலுத்த தவறுனா கூடுதலா 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையை அனுபவிக்கணும். மேலும் 2வது ஆயுள் தண்டனையோட ரூபாய் 50,000 அபராதமா விதிக்கிறதாகவும், இதை செலுத்த தவறுனா கூடுதலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னும் தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. இந்த தீர்ப்பை கேட்டு வித்யாவும் ஆனந்தும் கண்ணீர் விட்டு கதறி அழுதாங்க. தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா 3 பேரையும் போலீஸ் பலத்த பாதுகாப்போடு திருவனந்தபுரம் மத்திய சிறைக்கு கொண்டு போய் அடைச்சாங்க. தண்டனை விவரத்தை அறிவிச்ச நீதிபதி அதுக்கப்புறம் குற்றவாளிகளோட பெற்றோருடைய போக்கையும் கண்டிச்சு கருத்து தெரிவிச்சாரு. அதாவது குழந்தைகளை சரியா வளர்க்க வேண்டியது பெற்றோரோட கடமை. அவங்க தங்களுடைய கடமையில இருந்து தவறும் போதுதான் இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்குது. குழந்தைகள் என்ன செய்யறாங்க, எங்க போறாங்க, என்ன படிக்கிறாங்க, இல்ல படிக்கிற பேர்ல வேற ஏதாச்சும் செய்யறாங்களா, அவங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத பெற்றோர்கள் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை இப்ப இருக்கிற பெற்றோர்கள் தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டுறதே இல்லை. அதை பத்தி கவலைப்படுறதும் இல்லை. அனந்தராமன் கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் விஷயத்திலையும் இதுதான் நடந்துச்சு. பெற்றோர்கள் இவங்களை சரியா வளர்த்திருந்தா இந்த குற்றம் நடைபெறாமையே இருந்திருக்கும். மேலும் இது ரொம்ப கொடூரமான கொலை கிடையாது, வழக்கமா நடக்கிற கொலைகள் மாதிரி தான் இதுவும். அதனால குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்குற உங்களில் பல பேருக்கு அது எப்படி கொலை சாதாரண கொலையா இருக்கும், போனது ஒரு உயிர் தானே, அப்போ அவங்களுக்கு தூக்கு தண்டனை தானே வழங்கணும் அப்படிங்கிற கேள்வி எழும்பும். ஆனால் இந்திய நீதித்துறை எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் மரண தண்டனையை தவிர்க்க தான் பார்ப்பாங்க. ரொம்பவும் கொடூரமான கொலை வழக்குகளில் மட்டும்தான் மரண தண்டனை தீர்ப்பாக வழங்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆக போற நிலையில கூட இப்ப கூட புதுசா கல்யாணம் ஆகிற 90s கிட்ஸ் மற்றும் 2K கிட்ஸ் நாங்க ஹனிமூனுக்கு மூணார் போக போறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பெற்றோருக்கு இந்த மூணார் ஹனிமூன் கேஸ் ஒரு செகண்ட் கண்ணு முன்னாடி வந்து போகும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேஸ் சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாச்சும் தகவல் தெரியுமா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.